ஆக முடியும். கவனிக்கிறீங்களா? ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, அநேக நேரம் தேவனுடைய பிள்ளைகள் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு காரணம் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை மையமாக வைத்து ஒரு பெரிய டாக்டரின், ஒரு பெரிய உபதேசத்தையே உருவாக்கி விடும் பொழுது நாம் தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது. பொதுவாக கள்ள உபதேசங்கள் வருவதற்கு காரணம் they take one single verse. என் நண்பர்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, நான் நேரடியாக இன்றைக்கு மெடிடேஷனுக்குள், அதாவது வேத வசன தியானத்துக்குள் செல்வதற்கு முன்பு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்க வேண்டியது எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. தவறான உபதேசங்கள் வருவதற்கு காரணம் ஒரே ஒரு வசனத்தை மையமாக எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய உபதேசத்தை உருவாக்கி விடுவதுதான். சரிங்களா? அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன ஆகும்னா, you cannot take a balanced diet of the Bible. அதாவது வேத புத்தகம் ஒரு 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 இட்ஸ் a balanced diet in the sense, அது ஒரு சமநிலை உணவு. நீங்க முழுவதையும் வாசிக்க, புத்தகம் புத்தகமாக வாசிக்கும் பொழுதுதான் வேதம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட தேவனை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது, நம்முடைய சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர், நம்முடைய ரட்சகர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சரியா? இப்ப ஒண்ணுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப யானைய ஒரு குருடன் பார்த்தா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நம்ம சின்ன வயசுல படிச்சது தானே. அப்படி காதுகளை தொட்டுட்டவன் மொரோன்னு சொல்லுவான், காலை பிடிச்சவன் தூணுன்னு சொல்லுவான், இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு உண்மை புரியாது. உண்மை புரியணும்னா வேண்டும், ஒவ்வொரு புத்தகத்தையும் ஆழமா நீங்க படிக்கணும். அது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது, கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, அப்பதான் நீங்க அது என்ன நமக்கு சொல்ல வருது என்பதை புரிந்து கொள்ள முடியும். 40 ஆசிரியர்கள் எழுதினாங்க, எல்லாருமே பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதினாங்க, உண்மைதான். ஆனா தேவர் நாட் ரோபோஸ். அவங்க ஏதோ ரோபோக்கள் அல்ல, ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு. அதுல அவங்களுடைய நினைவுகள் இருந்துச்சு, அவங்களுடைய பார்வை இருந்துச்சு. இப்ப நான் அதை உங்களுக்கு விளக்குறேன், நல்லா கவனி. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. ரோமர்கள் நிருபத்துல பவுல் விசுவாசத்தினாலே உண்டாகும் நீதியை குறித்து மையமாக வைத்து எழுதுகிறார். சரியா? அங்க அவர் என்ன சொல்றாரு? கிரியையினால் நாம் நீதிமானாக ஆக்கப்படவில்லை, விசுவாசத்தினால் கிருபையினால் எழுதுறதை பார்க்கிறோம். சோ அந்த இடத்துல பவுலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ ஃபேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ்க்கு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. சோ லிசன். அதே நேரம் ஜேம்ஸ், யாக்கோபு கிரியையினாலே உண்டாகிற விசுவாசத்தை, அதாவது ஐம் சாரி, நாட் கிரியையினால உண்டாகிற விசுவாசம், விசுவாச கிரியைகளை குறித்து தம்முடைய நிருபத்தில் எழுதிப்பட்டு வருகிறார், இல்லையா? அதாவது அவர் என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப அவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க விசுவாசிக்கிறோம், பட் அந்த விசுவாசம் உங்க கிரியையில வெளிப்படணும் அப்படிங்கிறார். சோ அவர் ஒரு பேட்ச் ஆஃப் ஆடியன்ஸ அட்ரஸ் பண்றாரு. அன்றைக்கு அவருக்கு இருந்ததான கேள்விகள் அப்படிப்பட்டது, அந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. இன்ஃபேக்ட் மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள்லாம் அந்த யாக்கோபு புத்தகமே பைபிள்ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஜேம்ஸ எடுத்துருங்க, அது வேண்டாம், அது கிரியைகள் பற்றி பேசுது. பட் இங்க பவுல் அண்ட் ஜேம்ஸ் ரெண்டு பேருமே சரிதான், பரிசுத்த ஆவியா அவங்களை கொண்டு சரியாதான் எழுதியிருக்கிறாங்க. பட் என்னன்னா, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது இவர் ஒரு பார்வையில் எழுதுறாரு, அவர் ஒரு பார்வையில் எழுதுறாரு, இவர் ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்றாரு, அவர் ஒரு கூட்டத்தை அட்ரஸ் பண்றாரு. ஆனா ரெண்டுமே இன்னைக்கு பைபிள்ல வைக்கப்பட்டது காரணம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான். விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் கிரியையினால் நம்முடைய விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஓகே, நீங்க இப்ப புரிஞ்சு நினைக்கிறேன் இல்ல டேவிட்? ஓகே, ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? கரெக்ட்ண்ணா, வண்டர்ஃபுல்ண்ணா. Thank you. Glory be to God. Hallelujah. So பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருந்தாலும் they had their own vision. சரிங்களா? நீங்க பாருங்க, 4 சுவிசேஷங்கள், 4 Gospels, மார்க், மத்தேயு, லூக்கா, யோவான். மார்க்கு
யோவான் ஸ்நானகனிலிருந்து எழுத ஆரம்பிக்கிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். மத்தேயு கிட்டத்தட்ட ஆபிரகாமிலிருந்து எழுத ஆரம்பிக்கிறார். அதாவது ஆண்டவருடைய அந்த ஜனனத்தின் விவரம், அவருடைய ஜீனியாலஜியை கொண்டு வர. சரியா? மேத்யூ. தென் லூக் ஃப்ரம் ஆடம், ஆதாமில் இருந்த ஒரு ஜீனியாலஜியை கொண்டு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. தென் ஃபைனலி ஜான், யோவான் எங்க போறாரு? ஆதியிலே. ஹல்லேலூயா. ஈவன் பிஃபோர் த பிகினிங். அப்ப 4 பேரும் சுவிசேஷம் எழுதுறாங்க. ஆனா ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. மார்க்கினுடைய நோக்கம், லூக்காவின் நோக்கம், மத்தேயுவின் நோக்கம், யோவானுடைய நோக்கம். யோவான் எங்க இருந்து கொண்டு வர்றாரு பாத்தீங்களா? லூக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வர்றாரு, ஃப்ரம் ஆடம். மேத்யூ from Abraham, in fact from David, because to prove that he is a king. அந்த தாவீதுடைய வம்சத்துல. மார்க் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே தாவினால் ஏவப்பட்டு எழுதினார். இதெல்லாம் நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதெல்லாத்தையுமே நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆராய்ந்து பாருங்கள். The children of God, we have to search the scriptures. Examine பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். நல்ல கவனிங்க. ரொம்ப அழகா போட்டிருக்க ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கவனிச்சுட்டு வரீங்களா? இப்போ என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு தேவன் சொல்றதை பார்க்கிறோம் இல்லையா? ஓசியா 4:6. அப்ப என்ன அர்த்தம்? Children of God, we should have knowledge and wisdom. அந்த knowledge wisdom நமக்கு கொடுக்கிறது, ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறது வேத வசனங்கள் தான். அதுதான் நம்முடைய கண்களை தெளிவிக்கக்கூடியது, நம்முடைய ஆத்மாவை பூர்த்திக்கக்கூடியதாக இருக்கிறது. We love Jesus Christ. we are followers of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவே சொன்னார், என்னிலே அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்ள கடவன். We have to know the truth. இல்லையா? அப்பதான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அதே மாதிரிதான் நீங்க பாருங்க, இவர் புதிய ஏற்பாட்டுல கூட பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 1:9 உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும். அதுதான் நம்ம பைபிளை தியானம் பண்ணணும். சும்மா வாசிச்சுட்டு போறது இல்ல, அப்படி படிச்சுட்டு ஒரு நாளைக்குள்ள எத்தனை அதிகாரத்தை முடிக்கணும், நோ 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 அப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பைபிள் புரியாது. ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது படிக்கணுங்க. நான் ஒரு வருஷத்துக்கு 2 முறையாவது நான் பைபிளை படிச்சு முடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா you cannot understand Bible. So meditate slowly, examine words. அப்ப நீங்க தெளிவாக விதத்தை விட முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அதனால வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. Hallelujah. Glory be to God. Once again நான் சொல்றேன், 1400 ஆண்டுகள் இடைவெளியிலே எழுதப்பட்ட புத்தகங்கள், கிட்டத்தட்ட 66 புத்தகங்கள் நம்முடைய கைகளில் ஒரு நூலகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பைபிள். 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர்கள் எழுதினார்கள். எல்லாமே ஒன்றைத்தான் நமக்கு காண்பிக்கிறது, ரிடெம்ஷன் அண்ட் த ரிடீமர். ரட்சிப்பையும் ரட்சகரையும் தான் நமக்கு வேதம் காண்பிக்கிறது. கவனிச்சுறீங்களா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு நீங்க படிச்சீங்கன்னா ஒரே ஒரு உண்மை தெளிவா வந்துகிட்டே இருக்கும். ரட்சகர், ரட்சகர், மெஸ்ஸியா, ரட்சகர், ரட்சிப்பு, விழுந்து போன மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு, ரட்சகர், நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு. சரிங்களா? ஆகையினால் as somebody said, history is his story. The Bible is the story of the Almighty God. சர்வ வல்லவரை குறித்ததான புத்தகம் தான் வேதாகம புத்தகம். சரியா? அதனால எங்கள் பாடல்கள் இருக்கு, கடிதங்கள் இருக்கு, இதுல வெளிப்படுத்தல்கள், ரெவலேஷன்ஸ் ஆர் தேர். எல்லாமே ஒன்றைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
ரட்சிப்பும் ரட்சகரும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? Glory be to God. Glory be to God. Hallelujah. இப்போ ஆன்டியக், ஏன் இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆன்டியக் பைபிள் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பெயரை நாங்க செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஆல் திஸ் டுடே. இதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதன் பின்பு நம்ம நேரடியாக we will go to பைபிள் ஸ்டடி. நான் மட்டும் இல்ல, 2 நாட்கள் வாரத்துல, புதன்கிழமையும் சனிக்கிழமையும். சனிக்கிழமை நான் எடுப்பேன், புதன்கிழமை என் அன்பு நண்பர் கர்த்தருடைய ஊழியக்காரர் எடுப்பாங்க. 2மே ரொம்ப முக்கியம். நான் பவுலை குறித்தும் அவருடைய ஊழிய பிரயாணத்தை குறித்தும், ஹிஸ் மிஷனரி ஜேர்னி, அவருடைய ஊழியத்தை குறித்தும் தியானிக்கலான் இருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். பிரதர் டேவிட் டிசைபிள்ஷிப் பத்தி எடுப்பாங்க. சீஷத்துவம், அது ரொம்ப 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 முக்கியம். வைட்டல் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸ்னாலே டிசைபிள்ஸ் தான். However, that he would explain it to you. இப்போ நாங்க வைத்ததற்கு பல காரணம் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த அந்தியோகியாவில் காணப்பட்டதான சபைக்கு, அது 2வது சபை. முதல் சபை எருசலேமிலே காணப்பட்டது இல்லையா? அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு ஒரு சபை உருவாச்சு எருசலேம்ல. அதன் பின்பு அந்தியோகியாவில் தான் சபை உண்டானது. அந்தியோகியாவில் காணப்பட்டதான சபை, நீங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கணும்னா தெரியும். Acts 11, chapter 11, okay, from 19, 20, 21, 22 ஃபுல்லுமே நீங்க படிங்க. அதுக்கப்புறம் இந்த சபையானது எந்த அப்போஸ்தலராலும் ஆரம்பிக்கப்படவில்லை. There are few disciples, ஒரு கூட்ட சீஷர்கள் இணைந்து ஒரு சபையை ஆரம்பிக்கிறார்கள். அந்த சபை தான் பிற்காலத்துல ஒரு பெரிய பவர் ஹவுஸா மாறி போகுது. கவனிக்கிறீங்களா? The biggest power house. அந்த பவர் ஹவுஸ்ல இருந்துதான் உலகத்தை இடம் எதுனா ஆன்டியக் என்கிற அந்த பவர் ஹவுஸ். I name it a power house in the Bible. பைபிள்ல அந்தியோகியா சபைக்கு பவர் ஹவுஸ்ங்கிற பெயரை வைக்க விரும்புறேன். ஏன்னா அங்க இருந்துதான் உலகத்தை கலக்குகிற சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போனார்கள். இந்த சபை அப்போஸ்தலரால் ஆரம்பிக்கப்படவில்லை. லீடர்ஸ் இது ஆரம்பிக்கல. எந்த பெரிய லீடர்ஸ் இது ஆரம்பிக்கல. few disciples, ஒரு சில சீஷர்கள் அந்த சபையை உருவாக்கினார்கள். வண்டர்ஃபுல் இல்லையா? அதுவும் அந்த சீஷர்கள் யார் தெரியுமா? எருசலேம்ல ஸ்தேவான் இறந்த பொழுது சிதறடிக்கப்பட்டவர்கள். அவங்கள சிதறடிச்சதே அன்றைக்கு சவுலா இருந்த பவுல் தான். அதன் பின்பு இந்த பவுல் உருவானதே இந்த சிதறடிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க சபை, அந்தியோகியால. அங்கதான் அவரே உருவாகிறார். நான் சொல்றது நல்ல கவனிங்க, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. ஒருவேளை உங்களால சரியா என்ன கேஷ் பண்ண முடியலன்னா நான் திரும்ப அழகா சொல்றேன், கவனிங்க. அந்தியோகியா 2வது சபை. அந்த அந்தியோகியா இருந்த இடம் சீரிய தேசம், சரியா? எருசலேம்ல இல்ல. எருசலேம்ல முதல் சபை பேதுரு அப்போஸ்தலர்களா இருந்தாங்க எல்லாரும் அங்க. அந்த சபை சிதறடிக்கப்பட்டது. இட் வாஸ் ஸ்கேட்டர்ட். ஓகே, இட் வாஸ் ஸ்கேட்டர்ட், சிதறடிக்கப்பட்டது. ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டார். சவுல் புகுந்து வீடு வீடா ஒவ்வொரு பெண்களை ஆண்களை இழுத்து கொண்டு ஜெயில போடுறார். ஆனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சீஷர்கள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போய் 3 இடங்கள்ல போய் அவங்க தங்கி இருந்தாங்க. எங்கன்னா, ஒண்ணு சைப்ரஸ், சீப்ரு தீவு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன்னொன்னு பொனீஷியானா ஆல்மோஸ்ட் அந்த மத்திய தரைக்கடலுடைய ஓரம் உள்ள பகுதிகள், மெடிட்டரேனியன் சி, பார்டர் ஆஃப் மெடிட்டரேனியன் சி, அந்த ஏரியாஸ். சிரேனே வரைக்கும் போகும், ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது. ஓகே. இன்னொரு கூட்டம் அந்தியோகியா, சிரியா தேசத்தில். அதுவும் கடற்கரை ஓரமான ஒரு பட்டணம் தான். 3 இடங்கள் சிதறப்பட்டிருந்தாங்க. இப்படி சிதறப்பட்டவங்க எல்லாருமே
யூதர்களுக்கு ஆண்டவராக இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பெரிய கூட்டத்துல ஒரு சிலர் மாத்திரம் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசுவை சொன்னார்கள். Hallelujah. There was no discrimination. அவங்க பாகுபாடு பார்க்கல, யூதர்கள்னு பார்க்கல. அப்படிப்பட்டவங்களால உருவாக்கப்பட்ட சபைதான் அந்தியோகியா சபை. Hallelujah. Glory be to God. Glory be to God. சில சமயம் அப்போஸ்தலருக்கு இல்லாத வெளிப்பாடு டீச்சர்களுக்கு வருவாங்க. கவனிக்கிறீங்களா? டீச்சருக்கு ரொம்ப நாள் புரியல, அது டீச்சருக்கு தெரியல. அவர் யூதருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு நினைச்சிட்டு இருக்காரு. கூட இருந்த சீஷர்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க ஜெருசலேம்ல. ஆனா சிதறடிக்கப்பட்ட கூட்டத்துல ஒரு பகுதி மக்கள், ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா, நோ 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 நோ, எல்லாருக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். அந்த தரிசனம், இந்த தரிசனத்துல உருவானதுதான் அந்தியோகியா சபை. கவனிக்கிறீங்களா? That's why I said powerhouse. Powerhouse. Acts chapter 13 verse 1. அதாவது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வந்து பாருங்க, படிச்சு பாருங்க. 1, 2 எல்லாம் படிங்க. அங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. யாரு எல்லாருன்னா யார சொல்றேன்னா, prophets were there, teachers were there, pastors were there, in fact apostles also were there. அதாவது ஒரு சபை, சீஷர்களால் உருவாக்கப்பட்ட சபை, பாகுபாடு இல்லாத ஒரு சபை, கிரேக்கன் என்ற வித்தியாசம் இல்லாத ஒரு போதகர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர்களால் அனுப்பப்பட வேண்டியவங்க இருக்கிறாங்க. கவனிச்சு வரீங்களா? இன்றைக்கு அப்படிப்பட்ட சபையை நம்மால பார்க்க முடியுமா? கவனிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட சபைகளை இன்றைக்கு பார்க்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கு ஆல்மோஸ்ட் ஒன் மேன் ஷோ மாதிரி ஆயிடுச்சு சபைகள். ஒன் மேன் ஷோ. தேர் இஸ் ஒன் பாஸ்டர், அவரே தீர்க்கதரிசி, அவரே சுவிசேஷகன். யாரையும் குறையா சொல்லல. பட் இது ஒரு மாடல் சர்ச். இதை பார்த்து நாம கத்துக்கணும்னு, அதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி இல்லையா? எ பாஸ்டர், அவரே அப்போஸ்தலன், அவரே தீர்க்கதரிசி, அப்புறம் அவரே பைபிள் ஸ்டடி எடுக்கிற டீச்சர், அவரே ப்ராஃபட். Sometimes it becomes a family. No. சபை என்பது அப்படிப்பட்டதல்ல. நாட் அ குடும்ப சொத்து, நாட் அ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. சபை என்பது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டது. அல்லேலூயா. அங்க மூப்பர்கள் வேணும், கண்காணிகள் வேணும், மெய்ப்பர்கள் வேணும், தீர்க்கதரிசிகள் வேணும், சுவிசேஷகர்கள் வேணும், அங்கிருந்து புறப்பட்டு செல்ல அப்போஸ்தலர்கள் வேணும். இன்றைக்கு அதெல்லாம் மிஸ்ஸிங். ஆனா இவை எல்லாமே அந்தியோகியா சபையில் இருந்துச்சு. அங்க இருந்துதான் பவுல் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார், மிஷனரி ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்துக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் ஒன்னும் பெருசா சாதிக்கல. he was just preaching. பவுல் பெரிய அப்போஸ்தலன் தான். ஆனா 13 வருடங்கள் அவர் பெருசா சாதிக்கல. அவர் அங்க ஆண்டவரை பற்றி பேசிட்டு இருக்காரு. இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அறிவிச்சுக்கிட்டே வராரு. சரிங்களா? அவருடைய சாலிட் மினிஸ்ட்ரி எப்ப ஆரம்பமாகுதுன்னா ஆஃப்டர் 14th இயர் தான். தட்ஸ் ஃப்ரம் அந்தியோகியால இருந்து தான் அவர் தம்முடைய முதல் பிரயாணத்தை, மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். சோ அந்தியோகியா வந்து மறக்க முடியாது. அங்கதான் உருவாகிறான்னு நான் சொல்லுவேன். 3 வருடங்கள் அரபி தேசத்துல போய் காத்திருக்கிறார். தேவ சமூகத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றாரு. பின்பு அவர் உருவாகிறார். இஸ் கெட்டிங் மோல்டட். அவர் உருவாகிறார். அவர் உருவாகிற இடம் அந்தியோகியா. அந்தியோகியாக்கு அவரை அழைத்து கொண்டு வந்தது பர்னபா. பர்னபா எருசலேம்ல இருந்து இந்த அந்தியோகியான்ற ஒரு சபை உருவாயிடுச்சுன்றதை கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து இந்த ஜனங்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் கவனிச்சு வரீங்களா? அதெல்லாம் பைபிள்ல இருக்கு, நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ரீட் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரமும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா திரும்ப 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 படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை புரிஞ்சிடும். சரியா? உண்மை புரிஞ்சுட்டா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது போல. இப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறதாலதான் இப்படியும் இருக்குதா அப்படியும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில சமயம் தவறான உபதேசங்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய நிலைமை வந்துருது. பட் when you know the truth,
உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா மன தெளிவு வந்துடும். மன தெளிவு வந்துருச்சுன்னா நீங்கள் அநேகருடைய விளக்கை ஏற்றுவீர்கள். ஹல்லேலூயா, glory be to God. இந்த அந்தியோகியாவில்தான் சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயரை வைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். ரொம்ப அழகா போட்டிருக்கோம். சீஷர்களுக்கு, not for believers. See, I do not know who is a believer. ஏன்னா விசுவாசிகள், பிலீவர் அப்படிங்கிற டேர்ம் ஆழமா நம்மால அதை வியாக்கியானம் பண்ண முடியாது. பிகாஸ் எவ்ரிஒன் ஹூ பிலீவ்ஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் இஸ் a believer. சரியா? பட் ஹூ இஸ் a disciple? யார் சீஷன்? யார் அவருக்கு பின்னால? ஏன்னா கிரைஸ்ட் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் சீஷராக்குங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க. எவ்ரி சிங்கிள் பர்சன் who believes in Christ Jesus should be his disciple. Who can follow him? யார் அவரை பின்பற்றக்கூடியவர்களோ அவர்கள்தான் சீஷர்கள். சீஷருக்கும் பிலீவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன் பாருங்களா. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜியில, இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில, a believer is one who always needs something from him. எதையாவது ஒன்று கிடைக்குமா ஆண்டவர்கிட்ட, ஏதாவது கிடைக்குமா, எப்ப வந்தாலும் ஆண்டவர்கிட்ட அதை கொடுங்க ஆண்டவர், இது வேணும் ஆண்டவர். தவறு இல்ல, நத்திங் ராங் இன் இட், தவறு இல்ல. ஆனா சீஷன், நான் என்ன செய்யலாம் என் ஆண்டவருக்காக, how to follow him. ஆண்டவர் சொன்னாங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். Let him follow me. அப்போ சீஷனுடைய தாகம் எப்படி இருக்கும்னா, to follow Christ. அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் எப்படி அவருக்கு பிரயோஜனமா இருக்க முடியும். முதல் இன்ஸ்டன்ஸ்ல, அதாவது முதல்ல ஆண்டவரை சந்தித்த பொழுது பவுல் கேட்ட கேள்வி ஆச்சரியமான கேள்வி. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? What do you want from me? அதான் டிசைபிள். What Jesus needs from me? இயேசு என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார், என்னத்தை எதிர்பார்க்கிறார், அவர் சித்தம் என்ன, என் லைஃப்ல அவர் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் தான் சீஷன், டிசைபிள். சோ அவனுக்கு, டிசைபிளுக்கு எப்போதுமே அவருடைய சித்தம் செய்வதுதான் உயிரா இருக்கும். சிம்பிளா சொல்றேன் இதெல்லாம் நான், சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அவருக்கு என்ன பிடிக்கும், என்னை அழைத்தவருக்கு என்ன பிடிக்கும், என்னை அழைத்தவருக்கு, என்னை ரட்சித்தவருக்கு எது அவருடைய சித்தம், எப்படி செய்யறது, ஹவு டு ப்ரொக்ளைம் காஸ்பல், என்ன செய்யணும்னா, நான் என்ன செய்யணும், இதேதான் சீஷன் கேட்டுக்கிட்டு இருப்பா. But a believer, a mere believer, what can I get from him? எனக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, a believer should turn into a disciple. அப்பதாங்க தேசத்துக்கு ரட்சிப்பு வரும். நாம என்ன நினைக்கிறோம், உலகம் முழுவதும் சுவிசேஷமயமாக்கணும் இல்லையா, காஸ்பலைஸ் ஆகணும். நமக்குள்ள இருக்கிற பாரம் என்ன, நம்முடைய சகோதர சகோதரிகளும் ரட்சிக்கப்படும். அந்த பாரம் இருக்கா? அந்த பாரம் இருந்தா you are a disciple. நீங்க சும்மா இருக்க முடியாது, நீங்க அமைதலா இருக்க முடியாது. உங்களை சும்மா இருக்க விடாது அவர்கள் தான் சீஷர். சரியா? அந்தியோகியாவில தான் சீஷர்களுக்கு முதலாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டானது. இப்ப கவனிக்கிறீங்களா? சீஷர்கள் தான் கிறிஸ்டியன்ஸ், பிகாஸ் தே ஃபாலோ கிரைஸ்ட். அவருக்கு என்ன செய்யலாம், அவருடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படலாம், அதுதான் அவங்களுடைய முதல் தரமான, that was their first priority. அவங்களுக்கு அதான் வேணும். ஆனா இன்னைக்கு நிறைய மாற்றம் இல்ல, சம மாற்றம், நிறைய மாற்றம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு சீசன் தான் நமக்கு தெரியாது, புரியாது. இன்றைக்கும் 20 வருஷம் கழிச்சு கூடங்க எத்தனையோ பிலீவர்ஸ் என்ன சொல்றாங்க, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பாஸ்டர்ஸ் இல்ல, இருக்காங்களா இல்லையா?
அவங்களை என்ன சொல்ல முடியும்? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? மீண்டும் பாலை குடி, பாலை தான் கொடுக்க வேண்டியது, இல்லைன்னா செரிக்காது பிள்ளைங்க. இப்படிப்பட்டவங்களை என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை how he is going to handle them? அவங்க விசுவாச சோதனைகள் எப்படி நிப்பாங்க? நெருக்க வரும்பொழுது எப்படி நிப்பாங்க? புரிஞ்சுக்கிறீங்களா? சோதனை எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? எல்லாருமே பரீட்சையில நிக்கணும். எண்ணெயை தூக்கிட்டு வராங்க பிரதர்ஸ். ஆஃப்டர் 10 years 15 years 15 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க கூட என்ன பண்றாங்க? உப்பு கொண்டு வராங்க, எண்ணெயை கொண்டு வராங்க. ஜெர்மனி கொடுங்க, ஜெர்மனி கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஜெர்மனி கொடுங்க, தலைமையில கை வைங்க. அப்ப வளர்ச்சி, எல்லாவற்றும் வளர்ச்சி எதிர்பார்க்கிறோமே. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி தேவை. அந்தியோகியாவுல சீஷர்கள் இருந்தார்கள். அதனாலதான் என்ன செய்யலாங்கிற தாகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அது ஒரு பவர் ஹவுஸா மாறிச்சு. நான் தொடர்ந்து உங்க கூட பவுலுடைய பிரயாணங்களை பற்றி எடுக்க போறேன், பவுலுடைய ஊழியத்தை பற்றி எடுக்க போறேன், பவுலை குறித்து எடுக்க போறேன். நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இந்த முன்னுரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிவ் அஸ் யுவர் கமெண்ட்ஸ். உங்களுடைய விமர்சனங்கள் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். இப்ப நம்ம ஜெபிப்போமா? ஜெபித்து முடிப்போமா? எங்கள் பரம தகப்பனே, இந்த நல்ல தியான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜா, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுகிறீரப்பா. உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறதப்பா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் எல்லோருமே தேர வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்கப்பா. தகப்பனே, அதுக்காக இந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களையும் அவர்களோடு இணைத்து பலப்படுத்தி உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எங்கள் கிருபைத்தார். எங்கள் ஆண்டவரே, நடத்துகிற அன்பு சகோதரர் டேவிடை கர்த்தர் ஆசீர்வதி, அவருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீங்க தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமையை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.